ஹலோ காய்ஸ், வெல்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான லஞ்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு தான். நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே சண்டே அன்றைக்கி கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் காசிமேடில். ஸோ அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலான லஞ்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்வோம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட டேன்றதுனால அவர் கேட்ட மாதிரி கருவாட்டு குழம்பு பண்ண போகிறேன். நான் நைட்டே மொச்சக்கொட்டைலாம் ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் மொச்சக்கொட்டை கருணக்கிழங்கு ரெண்டுத்தையும் போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போது நாங்கள் 2 பேர் தான் இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட போடுன்றதுனால ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், நார்மலாக கட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதுவும் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பெஷலான மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல வீட்டில் அரைச்சிது, அதுதான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் மசாலாலாம் நான் ஆட் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், ஒரு 6 கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீட்டமாக வெட்டிக்கலாம் 4 சைடாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூடான கடாயில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எனக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. காரக்குழம்பு அப்படின்னா கரெக்டாக 6 ஸ்பூன் அவ்வளோதான், மேக்ஸிமம் அதுக்கு மேலே எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. தாளிக்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன், ஒரு சாம்பார் அப்படின்னா 2 ஸ்பூன், அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பொடியான வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கிட்டக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து அதிலையும் போட்டுடலாம். எங்கே மஞ்சத்தூள் காணும்? ஓகே, அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். வதக்கின உடனே கொஞ்சம் ரொம்ப இந்த ப்ரௌனிஷாலாம் ஆக வேண்டாம், நார்மலாக நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அதை வதங்கிறதுக்காக போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். நிறைய உப்பு இதில் ஆட் பண்ணவே கூடாது, ஏன்னா நம்ம கருவாட்டு குழம்புல ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு காரம் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டை கருணக்கிழங்கு 2ம் வெந்து விட்டது. ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயும் மிளகாத்தூளும் போட்டோம் இல்லையா, அது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பாதி வந்து வெந்திருக்கும் கத்திரிக்காய். இப்போது வேக வச்ச அந்த மொச்சக்கொட்டையும் கருணக்கிழங்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நல்லா கலரி விட்டுறலாம். இந்த டைமில் உப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி உப்பை தயவு செஞ்சு பார்த்து போடுங்க, ஏன்னா இது கருவாட்டு குழம்பு. இப்போது ஊற வச்சுருந்த புளியை நல்லா கெட்டியாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு புளியை அளவாக ஊற்றிக்கோங்க. இதில் குழம்பு பார்த்திங்கன்னா காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே சம அளவு கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் எது ஒன்று ஜாஸ்தியானாலும் வேஸ்ட்டு தான். சரி, கெட்டியாக பிழிஞ்சு ஊற்றியாச்சு. இப்போது அதை நல்லா கலரி விட்டுட்டு உப்பையும் லைட்டாக செக் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருவாட்டு குழம்பு ரெடியாக ஆகிடும். க்ளோஸ் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நான் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவாடு அதில் போட்டிருக்கேன். இதை நான் எப்போ போட்டேன்னா இந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ அதை நான் எடுத்துட்டு வாஷ் பண்ணலாம். இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் இருந்ததுனால உடஞ்சிரும், பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி வாஷ் பண்ண போகிறோன்னா, இந்த கருவாடு மேலே இந்த ஜிகினா மாதிரி மினுக்குன்னு ஒயிட் கலரில் இருக்குங்க, அதை நைட்டாக கத்தி வச்சு அப்படி சாஃப்டாக பண்ணால் அதெல்லாம் போயிடும். ரொம்ப போட்டு தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்க செதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் அழகாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு குழம்பு கொதிக்கும் போது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம ஒரு கருவாடாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருக்குது குழம்பு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலரிட்டு அதுக்கப்புறம் கருவாடை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களே பார்த்தீங்க, நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. மஞ்சத்தூள், உப்பு, வெறும் குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இந்த 3 தான் ஆட் பண்ணேன். இப்போ ஒரு கருவாடாக போட்டு ஆட் பண்ணி எடுத்துருவோம். போட்டாச்சு. இதையும் லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, அப்படியே அந்த கருவாடெல்லாம் கரைஞ்சி போயிடும் குழம்புல. நல்லா லைட்டாக கலரி விட்டால் போதும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டாக போயிடும்.
நல்லா லைட்டாக கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போது கொதிக்கும்போது க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது சிறிது நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போது ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான கருவாட்டு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிளாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூபு நெஸ்ட்ன்ற ஐடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை எடுத்து கடாயிலே இருந்து குண்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.